Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கஸ்டர்ட் ப்ளூபெர்ரி புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அந்த கப்பில் 1 கிளாஸ் திக்கான மில்க் எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் ஐஸ்கிரீம் பவுடர், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி இல்லாமல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸிங் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம இப்போ சைனா கிராஸ் மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் சைனா கிராஸை நான் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க ஒரு 10 மினிட்ஸ். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை ஒரு இடத்துல வச்சுட்டு பால் 1/2 லிட்டர் இருக்குல்லங்க, அதில் 3/4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க திக்கான மில்கை. எனக்கு இது 2.5 கிளாஸ் வந்தது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இந்த ஆடையெல்லாம் மேலே வர இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் மிக்ஸை, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கெட்டியாகட்டும். ரொம்ப திக்காக முடியாது. ஸோ ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 30 to 40% திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த சைனா கிராஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற அந்த டைமில் இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு ப்ளூபெர்ரி ஜாமுங்க. இது ஜாம் சிரப் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லைனா பெரிய பெரிய ஷாப்பில் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ப்ளூபெர்ரி சிரப்பை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நிறையாவோ இல்லை அளவாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூபெர்ரி கலரும் கஸ்டர்ட் பவுடர் கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு லைட் பிங்க் கலரில் மாறும். இது கரெக்டாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு இன்னுமே அது கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூபெர்ரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுட்டுக்கு ஏற்ற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்னும் இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இது திக்கானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி
ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அப்புறமா பவுலில் ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கஸ்டர்ட் ப்ளூபெர்ரி புட்டிங் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.